காத்தால மைக்கை பார்த்தா வியாதிகாரம் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணுங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் போலீஸ்ல இருந்து ஒரு 6 வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்களும் பயத்தில் அங்கே ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல. நான் யாரை சொல்றேன்னு நான் சாதாரணமாக சொன்னேன், நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. வாயை திறந்தா போய் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும்? ஆனா அப்புறம் தான் பார்த்தேன், உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூர்ல தான் பண்றாங்களாம், பஞ்சிலேயே பண்றாங்க. அத்தனை அடி அடிச்சா கூட ஒரு காயம் கூட இல்லை. என்ன, நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன். முந்தானத்துக்கு பார்த்தா ஷூ போட்டுன்னு போறாராம். ஓ, செருப்பு தான் போட்டுக்க மாட்டேன், ஷூ போட்டுக்கலாம் போல இருக்கு. வாயை திறந்தா போயிங்க. அப்படியா போய்? அதோட வேடிக்கை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா, இந்த கடந்த தேர்தலில் 40 தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன். 40 தொகுதியும் தோற்கும் சொன்னேன். உடனே அவனுக்கு அண்ணாமலை மேலே கோவம். எனக்கு என்ன கோவம் வந்தாலும், என் பையன் வயசு கூட கிடையாது, எனக்கு என்ன கோவம்? என்னுடைய தகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன்னா என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன பாரம்பரியம், பாரம்பரியத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது, பாரம்பரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவான். எனக்கு பாரம்பரியம் இருக்கு. எங்கள் அப்பா 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். 86,000 பாட்டில். சும்மா ஒன்று நான் கேட்டேன்னு முதலமைச்சர் பேர் வைக்கல. ஆனால் இந்த நான் கேட்ட வேண்டுகோளுக்கு தகுதியானவர் ஒருத்தருக்கு நம்ம முதலமைச்சர் ஆனர் பண்ணியிருக்காருங்கிறது தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு 20 நிமிட குறும்படம் எடுத்தது எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட். நான் தான் அதை நடித்தேன். அது உலகம் முழுக்க திரையிடப்பட்டது. நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நான் 50வது முறை போய் நான் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். 200 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அதில் யாரும் என் ஜாதிக்காரன் கிடையாது. அதுதான் முக்கியம். ஜாதி மதம் பார்த்து கொடுக்குறதெல்லாம் ரத்தம் கிடையாது. அதனால் அது நம்ம படுத்து நம்மளால் முடிஞ்சு அடுத்த உயிரை காப்பாற்றும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எங்கள் முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார், ஏதாவது நல்லபடியாக நடக்கும் இன்ஷா அல்லா அப்படிம்பார். இறைவன் ஆணைப்படி அது நடக்கும், அவ்வளோதான். நான் அதை தான் நம்புகிறேன். இறைவன் விருப்பப்படி தான் நடக்கும். இறைவன் என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொன்னால் அண்ணாமலையில் எந்த புழுக்கையாலையும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது. என்ன பண்ண முடிஞ்சது? என்னை தூக்கணும் சொல்லி 5 தடவை 6 தடவை 7 தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் போனார். ஏன்னா அவர் குடும்ப செலவை யாரோ கொடுக்குறாருன்னு தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு டிக்கெட் வாங்க காசெல்லாம் கிடையாது. அப்படி போனார் அவர். கடைசியில் என்னாச்சு, என்னை எடுக்க முடியுது. என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது, அன்னைக்கு தூக்கி போட்டேன். தூக்கி சும்மா போடலை, மோடி அவர்களுக்கு 8 பக்க கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வெளியில் வந்தேன். நமக்கு என்ன, நாம திருடனா இதுவாக ஒன்றுமே கிடையாது. எதிர்கட்சிகள் நிலைமை எதுவுமே இல்லை. சும்மா டெய்லி காலத்தால் எழுந்தோடனே இந்த அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை. இது எல்லா இதுவும் 2026 மே மாதம் அடங்கிடும். அரசு சரியில்லையா ஆட்சி சரியில்லையான்னு ஒத்த ஆளுங்க 6 கோடி பேர் பேசுகிறோங்கிறாங்க. எங்கடான்னு பார்த்தா அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் 6 கோடி பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன பிரயோஜனம்? ஒரு பூத்து கூட இல்லாத கட்சி எங்க கூட எல்லாரும் வந்து சேர்த்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா உலகத்துல எங்கேயாவது அவ்வளவு வேடிக்கை நீங்க பார்க்க முடியுமா? அந்த மாதிரி உலகமாக தயவு செஞ்சு இனிமே என்ன நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடாதீங்க. அண்ணாமலை அவர்களை நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறோம். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு வர மாதிரி பேசுறது நமக்கு முடியாது. இவ்வளவு தூரம் ஏர்போர்ட்ல இனிமே நான் பேட்டி கொடுத்தா என்னை கேளுங்க அப்படின்ட்டு அதை ஒரு பேட்டியா கொடுத்துட்டு போறாரு. வாயத்தால எந்த விஷயமுமே அப்படிதான். வாட்ச் பில்லு இன்னி வரைக்கும் கொடுக்கல. என் கையில வாட்ச் இருக்கு, கேளுங்க. இது டைட்டன் வாட்ச், எந்த கடையில வாங்கினா என்ன எல்லாம் சொல்லுவேன். இது ஒன்றும் ஃபாரின் பிளேன்லேருந்து எடுத்தது. இதை நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி எனக்கு வந்து லாபத்தில் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தான் அப்படின்லாம் நான் சொல்லலை. எதுக்கு? ஏன்? நேர்மையா நீ சம்பாதிச்சா பயம் இல்லாமல் இருக்கலாம். நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 4 இட்லி சாப்பிடலாம். நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா 4000 இட்லியை சாப்பிட முடியும். அப்ப பயத்துல உடம்பு இன்னும் பார்த்துக்கவே 2 இட்லி ஆகிடும். தமிழ்நாட்டுல கடன் இருக்கு. தமிழ்நாட்டுல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்ததுன்னா அங்க 50,000 கோடி ரூபாய் கடனுக்கு மேல 5 லட்சம் கோடிக்கு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. யாரு? மத்திய அரசு கடன் வாங்குதுன்னா எதுக்கு வாங்குறாங்க? நம்ம பேரையும் சொல்லித்தானே வாங்குறாங்க. அப்போ அந்த கடன் நமக்கும் சேர்த்து தானே வருது. தமிழக அரசு தயவு செஞ்சு நீங்க நல்லபடியா மனசு நல்லா இருக்கணும்னாலே அண்ணாமலை பேசுறத பார்க்காம இருந்தாலே போதும், நமக்கு மனசு நல்லா இருக்கும்.
இல்லையா ஜாலியா இருக்கணும், காமெடியா வைக்கணும், யோகி பாபு மாதிரி சிரிக்கணும்னா நீங்க அண்ணாமலை பேச்சை பார்த்துட்டு இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். ஒரு இதுல நான் கேட்டேன், ஒரு டிராமால டயலாக் வரும், போலீஸுக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம், யூனிஃபார்ம் தான் அப்படிம்பாங்க ஒருத்தன். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க திருப்பி பார்த்தா அதே இதுல போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி கட்சிக்கு வரவங்க பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறாங்க பார்த்தா கை நிறைய சாணியை வச்சுக்கிட்டு இருக்கிற போஸ்டர்லாம் அடிக்கிற ஒரு மனோபாவம் இருந்தா கட்சி வளர வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த வாய்ப்பும் கிடையாது. எனக்கு விஜயகாந்த் நல்ல நண்பர், மிகச்சிறந்த நல்ல நண்பர். ஆனால் விஜயகாந்த் இன்னும் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லை, அவ்வளவுதான். அதற்கு பிறகு யார் வந்தாலும் அவங்க இன்னொரு விஜயகாந்தாக ஆக முடியாது. எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் சரியாவே வராது. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டே திருப்பி திருப்பி சொல்றேன்னா, பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை, நம்ம தமிழ் படிக்கிறோம். உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் படிக்கும் தானே. இப்ப ஜப்பான்காரன் நம்ம ஊர்ல வந்து வேலை செய்யறான், இந்த உண்டாய் கம்பெனி, கொரியா, அவன்லாம் தமிழ் கத்துக்கிட்டா வரான். நீ வந்து டெல்லி போனா நீ தமிழ் கத்துக்கணும். எதுக்கு நான் டெல்லி போனா தமிழ் கத்துக்கணும்? அங்க தமிழ் தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருந்தா அவன் தமிழ்ல இருந்து எனக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணப்பா. இப்போ மோடி 150 நாடுக்கு போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? கிடையாது. அந்த ஊர்ல அந்த பாஷை தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பார். இப்ப பாராளுமன்றம் போறோம், நீ எந்த பாஷையில வேணா பேசலாம், எனக்கு விருப்பமான பாஷையில அது காதல கேட்கும். நம்ம காதல வச்சிருக்கோமே, அந்த எல்லாரும் ஸ்பீக்கர் மாட்டிருப்பாங்க. ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தி புரியும், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இது தமிழ்ல வேணும்னா அது தமிழ்ல கேட்கும் இல்லையா. இங்கிலீஷ்ல வேணும்னா அது இங்கிலீஷ்ல கேட்கும். அதே போல நான் பேசுறதும், நான் தமிழ்ல பேசினா ஹிந்திக்காரங்களுக்கு அது ஹிந்தியில கேட்கும், அவங்க வேற பாஷை வேணா வேற பாஷையில கேட்கும். இப்ப மும்மொழி கொள்கை, நாங்க இந்திய திணிக்கல அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போறார். அதை எப்படி சொல்றாரு? அதை ஹிந்தியில சொல்லிட்டு போறார். அதையாவது வந்து தமிழ்ல சொல்லலாம்ல. எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. அச்சா, பகுத் அச்சா, பீச்சா, நீச்சா, அவ்வளவுதான். எனக்கு மேல ஒண்ணும் தெரியாது. அதுவும் நம்ம ஏங்க நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போர்ட்டர் 9 பாஷை பேசுவாங்க. ஏங்க அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கல 50,000 ரூபாய் சம்பளத்துல, அவர் ஏன் திருப்பி திருப்பி டெய்லி மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காரு? 9 பாஷை பேசுறது. எல்லா வடநாட்டுக்காரன் முழுக்க தமிழ்நாட்டுல வேலைக்கு வரானே, எல்லாரும் தமிழ் கத்துக்கிட்டா வரா. வந்த இடத்துல அவன் அவசியத்துக்காக தமிழ் கத்துக்கிறான். அது போல தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் எந்த ஊருக்கு போறோமோ அந்த அவசியத்துக்கு அந்த பாஷை கத்துட்டு போகிறோம். இப்ப ஏன் உனக்கு அது சரி? நான் இன்னொரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க, இந்த 3 மொழி கொள்கை. ஏன் நாங்க வந்து எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கலாம், ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதான்னு கேட்கிறேன். குழந்தைங்களுக்கு படியினாலே பிடிக்காது, இன்னொரு பாஷை பிடிக்கணுமாட்டு குழந்தை புள்ள பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட பசங்கள்லாம் பிடிச்சி பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்து கையெழுத்து போடுன்றாங்க. அறிவு வேணாமா? 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓட்டே கிடையாது. குழந்தைகளை பிடிச்சி கையை பிடிச்சிட்டா போக்சோ சட்டத்துலதான் உள்ள வைக்கணும். அறிவு வேணாம். அந்த குழந்தைங்களுக்கு கையெழுத்து போட்டா என்ன ஆயிடும்? ஒரு கையெழுத்து போட்டா கையெழுத்து போட்டு வச்சு நீ வீட்டுல கொண்டு போய் அதை மடிச்சு இன்னொரு ஒன் சைட் பேப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் என் குழந்தை படிக்குது, என் குழந்தை ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுது, இன்னொரு குழந்தை ரஷ்யன் படிக்கணும்னு ஆசைப்படுறது, இன்னொரு குழந்தை ஜெர்மனி லாங்குவேஜ்ல படிக்கணும். அப்போ ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல அந்த 3 பசங்களுக்கு 3 வாத்தியார் போடுவாங்களே. கொடுக்க வேண்டிய பணத்தையே மத்திய அரசு கொடுக்கல, இந்த பணத்தையே கொடுத்துட போறாங்க. அவங்க வாய்தான் அங்க சும்மா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு மிலிட்டரி கவர்மெண்ட் மாதிரி, நான் சொன்னா கேட்கணுங்கிறாங்க. இன்னைக்கு 29 ஸ்டேட்ல இருக்கிற அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் லெட்டர் போட்டார். அவங்க ஒண்ணு சேரும் பொழுது 29 பெருசா, டெல்லிங்கிற ஒண்ணு பெருசாங்கிறது கூடிய விரைவில் தெரியும். முதலமைச்சருடைய மகளிருக்கான திட்டம் இருக்கு 1000 ரூபாய், அதை காப்பி வச்சுதான் நான் 2100 ரூபாய் கொடுப்பேன்னு இன்னைக்கு பிஜேபி அரசு டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கு. நாங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம். என்ன அரவக்குறிச்சிலே அவ்வளவு துட்டு கொடுத்து தோத்து போன ஆளு. அண்ணாமலையோட விசுவாசம் யாருக்கும் வராது. அரவக்குறிச்சியில மோடி படத்தை போட்டா தனக்கு ஓட்டு விடாத மோடி படம் போடாம ஓட்டு கேட்டவர், அவ்வளவு பெரிய கட்சி தலைவர் அவர். எந்த கட்சிக்கு வேணா போகலாம். புதுசா நானே ஒரு கட்சி ஆரம்பிச்ச கூட
வரலாம். தயவு செஞ்சு பிஜேபிக்கு மாத்திரம் போயிடாதீங்க. நான் பட்டவன் சொல்றேன், அதுக்காக சொல்றேன். பாக்கி விஷயம் டீட்டெயிலாக ஃபோனில் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். பொது இடத்துல அதுக்கு மேலே நம்ம பேச முடியாது. ஏனென்றால் அடுத்தவன் வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக பாரதிய ஜனதா. ஒரு பிரச்சனை ஒருத்த மாட்டிக்கிட்டான்னா உடனே வந்து மற்ற கட்சியில், இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சிகள் யாராவது இருந்தாலும் உடனே வந்து 50 பேர் நிற்பாங்க கோர்ட்டில். இவங்க 20 பேர் போய் நிற்பாங்க, அவனை எப்படி நான் ஒழிக்கிறதுன்னு பார்க்கறது. ரொம்ப தவறான ஒரு விஷயம். பல விஷயங்கள் மனசுக்கு பிடிக்காத நான் வெளில வந்து இனிமே எந்த காலத்தையும் எனக்கு மத்திய அரசினுடைய உயர் பதவி கொடுத்தா கூட எனக்கு அது வேணும். நான் 2 இட்லி இல்லை 1.5 இட்லி சாப்பிட்றேன், எனக்கு அது போதும். எனக்கு அவசியம் கிடையாது. நாளைக்கு என் பையன் திமுகவில் சேர ஆசைப்பட்டா நானே என் காரில் அறிவாலயத்தில் இஷ்டம் வந்து நான் மாண்புக்கு முதலமைச்சர்கிட்ட கொண்டு வருவேன். அது அவன் இஷ்டம். ஏன்னா அவன் ஃபீல் பண்ணுறான். நான் சொன்னேன், இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல டைம் இருக்கிறா, அப்போ போய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் அவசியம். அதுக்காக அடுத்த மே மாதத்துக்கு முன்னாடி போய் சேரக்கூடாது. போகணும். நீ போய் எந்த கட்சிக்கு போனாலும் முதல்ல கட்சிக்கு நீ உழைக்கணும். அதற்கு பிறகுதான் எதையாவது எதிர்பார்க்கும். நான் எதையுமே எதிர்பார்த்து வந்தவனே கிடையாது. இலக்கு 2026 200 நாள் 234 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு மாசம். அது 234 இங்க இருக்கிறவங்களே ஆசைப்பட்டா போறாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்பட்டால் அது நடக்கும். அதுதான் முக்கியம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட். ஏன்னா ஒரு ஓட்டுல தோத்தாலும் ஒரு இந்த கணக்கெல்லாம் சொல்லுவார் தெரியுமா நம்மள, நாங்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கி. அதுக்காக கேட்டேன், நீ 500 ஓட்டு குறைச்சலாம் வாங்கினா பார்லிமெண்ட்ல தரையில பக்கத்துல உட்காந்துக்கன்னு சொல்ல போறாங்கல்ல. தோத்தது தான், வெளில போனா வெளில போக வேண்டியது தான். ஒரு ஓட்டுல தோத்தாலும் இல்லை நான் 1% தோத்துருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்மளே சமாதானப்படுத்தி. என் பையன் 38 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டான். அது என்ன பெருமை? 40 வாங்கல இல்லை அவன், இப்போ ஃபெயிலு ஊற்றிக்கிச்சின்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 38 இப்படிலாம் பேசி அதை தோற்று போன 4 பேர் சேர்ந்து ஒன்றா பேசுது. அதுலேயே அவன் 38 வாங்கலை, இதில் ஒருத்த 2, ஒருத்த 3, ஒருத்த 4 இப்படிலாம் வாங்கி, இப்படி வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்ய போகிறோம்